அரசமைப்பு சட்ட நாளில் மலையாளம், தெலுங்கு, மராத்தி, பஞ்சாபி, ஒடியா உள்ளிட்ட 9 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட அரசமைப்பு சட்ட நூலை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டார். இந்திய அரசமைப்புச் சட்டம் அரசியல் நிர்ணய சபையால் கடந்த 1949 நவம்பர் 26 ஏற்கப்பட்டது. அரசமைப்புச் சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நவம்பர் 26 தேதியை அரசமைப்புச் சட்ட தினமாக கடந்த 2015 ஆண்டு முதல் ஒன்றிய அரசு கொண்டாடி வருகிறது. அதன்படி அரசமைப்புச் சட்ட தின விழா பழைய நாடாளுமன்ற கட்டடத்தின் மைய மண்டபத்தில் நடைபெற்றது. நமது அரசமைப்புச் சட்டம் நமது பெருமை என்ற தலைப்பில் நடைபெற்ற விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி, குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன், மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, ஒன்றிய அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர். மலையாளம், மராத்தி, நேபாளி, பஞ்சாபி, போடோ, காஷ்மீரி, தெலுங்கு, ஒடியா, அசாமி ஆகிய 9 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட இந்திய அரசமைப்புச் சட்ட புத்தகத்தை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டார். भारत के लोग भारत को एक संपूर्ण प्रभुत्व संपन्न सामाजिक पंथनिरपेक्ष लोकतंत्रात्मक अधिनियमित और आत्मार्पित करते हैं. விழாவில் பேசிய அவர் நாட்டு மக்களின் சுயமரியாதையையும் கௌரவத்தையும் அரசமைப்புச் சட்டம் உறுதிப்படுத்தியதாக கூறினார். 25 கோடி மக்களை வறுமையில் இருந்து மீட்டது இந்தியாவின் மாபெரும் வித்தியாசம் என பெருமிதம் தெரிவித்த அவர் குடிமக்களின் தனிப்பட்ட ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்றே அரசமைப்புச் சட்டத்தை வகுத்தவர்கள் விரும்பியதாக தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.